சான்றோர் சிந்தனை. வழங்குபவர் அருட்தந்தை முனைவர் டி. பாஸ்கர் டேவிட் அவர்கள். ஆண்டின் கடைசி நாள். ஆசிரியர் ஒருவர் மாணவரிடம் கேட்டார், மிக வேகமாக செல்லக்கூடியது எது, அம்பா துப்பாக்கி குண்டா? உடனே அந்த மாணவன் சொன்னான், அம்புமல்ல துப்பாக்கி குண்டுமல்ல, மாறாக இந்த ஆண்டு 2020 அதாவது 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்றால் ஊரடங்கிலே வேகமாக ஓடிவிட்டது என்றார். தை பிறந்தால் வழி பிறக்கும், தமிழர் வாழ்வில் வளம் கொழிக்கும், மாசியில் மங்களம் சூடிடும், புது வரவுகள் பொங்கிடும், பங்குனியில் ஊரெங்கும் திருவிழா, தெருவெங்கும் தேரோட்டம், சித்திரையில் அக்கினிமையில் முன்னேழு பின்னேழு, இளநீர் பதநீர் தணிக்க சித்திரை திருவிழாக்கள், வைகாசியில் வைபோகம், மாங்கல்யம் என மணமாலை சூடி மங்களம் பொங்கிட, ஆனியில் உச்சிவையில் தனியும், ஊரெல்லாம் மெல்லிய தென்றல் வீசும், ஆடியில் ஆறுகளில் புதுப்புனல் பொங்கிடும், உழவு ஆடிப்பட்டம் தேடி விதைத்தல், ஆவணி வந்ததும் நல்வரவு வந்திடும், தடைகள் நீங்கி சுப காரியங்கள் நடந்திடும், புரட்டாசி விரதம் புண்ணியங்கள் தேடி வரும், ஐப்பசி மழை அடைமழை, ஊரெல்லாம் கடல் போல் காட்சியளிக்கும், கார்த்திகையில் கண்ட இடமெல்லாம் அகல் விளக்கு ஒளிந்திட நன்மைகள் குடி புகுந்திடும், மார்கழி குளிரில் வாசல்தோறும் வண்ண வண்ண கோலங்கள், வயல்களில் வசந்தங்கள் பூத்திருக்கும், 2 மாதங்கள் முடியும் ஆண்டின் இறுதி நாளில் நாளெல்லாம் நன்மைகள் செய்த நல்ல தேவனுக்கு நன்றி கூறும் நல்ல நாளே 2020ஆம் ஆண்டின் இறுதி நாள். 12 மாத மகிழ்ச்சியும் 52 வார வேடிக்கையும் 365 நாள் வெற்றியும் 8760 மணி நேர உடல் நலமும் 5,25,600 அதிர்ஷ்ட நிமிடங்களும் முடிந்துவிட்டன. கீதாச்சாரம் கூறுவது போன்று, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்கிறது. எது எப்படி நடந்தாலும் எப்போதும் நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் தகுதிக்கு வேலை கிடைத்திருக்கிறது, ஆனால் உங்கள் தகுதியில் இருக்கும் இன்னொருவர் வேலை இல்லாமல் இருக்கிறார். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். உங்கள் ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுத்திருக்கிறார். உங்களைப் போல இன்னொருவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், ஆனால் இன்னும் வெற்றி இல்லாமல் இருக்கிறார். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் தினமும் பயணிக்கும் சாலை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. உங்களைப் போல அதே சாலையில் பயணிக்கும் பல பேர் வாழ்வை இழந்திருக்கிறார்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று ஆசீர்வாதத்தை பெற்றீர்களோ அதே கோவிலுக்கு இன்னொருவர் வழிபட வருகிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கை இன்னும் கஷ்டத்தில்தான் இருக்கிறது. நன்றி உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் பயன்படுத்திய படுக்கையில் குணம் பெற்றீர்கள், வெளியேறினீர்கள். ஆனால் அதே படுக்கையில் பல பேர் தங்களது இறுதி மூச்சை விட்டுள்ளார்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். உங்கள் நிலத்தில் பெய்த மழை உங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்தது, ஆனால் நிவர் மற்றும் புரவி புயலால் பெய்த மழை இன்னொருவரின் நிலத்தை அழித்துவிட்டது. எனவே நன்றி உள்ளவர்களாயிருங்கள். எனவே உங்களிடம் இருப்பதையெல்லாம் உங்கள் சக்தியோ, உங்கள் பலமோ, உங்கள் திறமையோ, உங்கள் தகுதியோ அல்ல. நன்றி உள்ளவர்களாயிருங்கள். எல்லாம் கடவுளின் அருள். உங்களிடம் உள்ளது எல்லாம் அவரே கொடுத்தது. எல்லாவற்றையும் கொடுப்பவர் அவரே. நேயர்கள் இதுவரை கேட்டது சான்றோர் சிந்தனை. வழங்கியவர் அருட்தந்தை முனைவர் டி. பாஸ்கர் டேவிட் அவர்கள்.